சனிக்கிழமை அதுமா காலையில் எங்கெங்க என்னை இழுத்துட்டு போகிறான், எனக்கு ஒன்றுமே புரியல. சரி அவனும் கேட்குறானே, எனக்கு கிடுகிடுன்னு காலைல எழுந்திரிச்சு அவனுக்கு பாலை கொடுத்து அவனை குடிக்க வைக்கிறதுக்குள்ளே இவன் அதுக்கு மேலே எனக்கு ட்ரீட்டை கொண்டா பிஸ்கெட்டை கொண்டான்னு ஹேண்ட் ஷேக் பண்ணுறேன்னு இவளை பார்த்து, அப்புறம் என்னடா கிச்சனில் இவ்வளோ பாத்திரம் இருக்கே, இவ்வளோத்தையும் கவுக்கணுமே, இவன் வேற லேட் ஆகுதுன்னு என்னை எங்கேயோ பாடா படுத்துறான். சீக்கிரம் வான்னு சரி என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல. அதே எங்கா போகிறோம் சொல்லுடான்னா, எனக்கு தெரியும் நீ வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்னை தரன்னு இழுத்துட்டு போய் கார் ஆன் பண்ணுன்னு சொல்லி, சரி காரில் தான் போகிறோமா, இருடா சாவி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஓடி போய் காரில் ஏறி கார் ஆன் பண்ணி அவனுக்காக என்னங்க சனிக்கிழமை ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கி ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணலான்னா, இந்த பிள்ளைங்க 7:30 என்னை எழுப்பி தரன்னு எங்கேயோ இழுத்துக்கிட்டு போகிறான். நானும் எங்கடா போகிறோன்னு சொல்லுடா அப்படின்னா, அதுவும் நான் சொல்ல மாட்டேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போன அப்புறம் தான் தெரிஞ்சுது ஹோம் டிப்போன்னு ஒரு கடைங்க. அங்கே கிட்ஸுக்கு ஃப்ரீ ஒர்க் ஷாப் வைக்கிறாங்களாம். சூப்பரில், இது எனக்கு தெரியாமல் போச்சு. இந்த பிள்ளைக்கு எப்படி தெரிஞ்சுது? மேபி ஸ்கூலில் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அங்கே போனால் அவ்வளோ கூட்டம், நல்ல பெரிய லைன் நிற்குது. எதுக்குடா அந்த லைன் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் ஷாப்பில் பசங்க ஏதோ இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்குங்க. அதை பார்த்துட்டு இப்போவே வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே பார்த்தா தான் தெரிஞ்சது அவன் ஆர்ட் டீச்சர். ஓ பரவாயில்லையே, பசங்களை என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி பில்டிங் ஸ்கில்ஸ், அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸை பார்த்து அவங்களே பில்டு பண்ணுற ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தராங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டேபிளோ இல்லை ஏதாவது ஒரு பைக்கோ ஏதோ ஒன்று வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைனில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இல்லையா மேனுவல். அதை பார்த்து பசங்களே ஆட்டோமேட்டிக்காக பில்டு பண்ணுறதுக்குரிய ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இந்த ஹோம் டிப்போவில் கொடுக்குறாங்களாங்க ஃப்ரீயாக. செம்மையாக இருக்குல்ல. என் பிள்ளை எங்கேருந்தோ ஸ்கூல்லேருந்து தெரிஞ்சுட்டு வந்திருக்கான். நல்லதாக போச்சு, தெரிஞ்சு நல்லா தான். இனிமேல் மாதம் கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த வாட்டி பேஸ்கெட் பால் கோர்ட் பில்டு பண்ண சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். தேங்க்யூ.